ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொதிக்கிற நீரில் ஒரு ஸ்பூன் இந்த பொடியை போட்டாவே போதுங்க. மணக்க மணக்க சூப்பரான ரசம் ரெடி ஆயிரும். இது வெறும் ரசம் மட்டும் இல்லைங்க, கொழுப்பை கரைக்கக்கூடிய டேஸ்டியான ரசங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கப்பில் 1 கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதை ஒரு பேனில் சேர்த்திட்டு நல்லா பொன்முருவலாக வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க, இல்லாட்டி சீக்கிரம் தீய ஆரம்பிச்சிரும். துவரம்பருப்பு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருக்கணும். இதுக்கப்புறம் வேற ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. அதையும் இந்த பேனில் சேர்த்திட்டு வறுத்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் உளுந்து எடுத்துருக்குங்க. நான் வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் அதுவும் கூட 1/4 கப் எடுத்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். டெய்லி ரசம் வைக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்குங்க. ஆனால் இந்த பொடியை அரைச்சி வச்சிட்டிங்கன்னா குயிக்காக ரசம் வச்சிடலாம். கொதிக்கிற தண்ணியில் 1 ஸ்பூன் விட்டாவே போதும். இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் 1/4 கப் மிளகையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 கப் ஜீரகம். அதுக்கப்புறம் இதே கப்பில் 1/2 கப் வர கொத்தமல்லி எடுத்துக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா பொன்முருவலாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த 3 வறுபடும் போது நல்ல ஒரு மணம் வருங்க. பச்சை வாசம் போய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டு நல்ல மணம் வருதுங்க. மிளகு, ஜீரகம், இந்த கொத்தமல்லி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இந்த ரசத்துக்கு வெந்தயம் சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் போதும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான இந்த கொள்ளு தாங்க நான் எடுத்துருக்கிறேன். இந்த கொள்ளு உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை ஈஸியாக குறைச்சி கொடுக்குங்க. கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்பு அதிகமாக இருக்கிறவங்க கொள்ளு சாப்பிட்டு வந்தால் உடம்பு நல்லா இளைக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கொள்ளையும் பேனில் சேர்த்து நல்லா பொன்முருளாக வறுத்தெடுத்துக்கலாம். கொள்ளு ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்குங்க. நல்லா வறுபடும் போது உப்பி நல்லா மேலே வரும். அந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொள்ளு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. கொள்ளு உடல் எடை குறைக்கிறது மட்டும் இல்லைங்க, சளி உள்ளவங்க, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாங்க. கொள்ளு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கலாங்க. அதையும் சேர்த்து பேனில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே வரமிளகா, காரத்துக்கு தேவையான வரமிளகா எடுத்துருக்குங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவு பச்சை கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா பொன்முருளாக வறுத்தெடுத்துக்கலாங்க. இந்த புளியில் இருக்கிற ஈரத்தன்மை, கருவேப்பிலை இருக்கிற ஈரத்தன்மை இதெல்லாம் போய் நல்லா வறுபட்டு வரட்டுங்க. டெய்லி ரசம் வைக்கிறத நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த பொடி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ரசம் சூப்பராக ரெடி ஆயிரும். நான் இது கூடவே ஒரு 2 துண்டு சின்ன பட்டை போட்டிருக்கேங்க. பட்டை சேர்க்கும்போது ஃப்ளேவராக இந்த ரசம் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துருங்க. பாருங்கள், இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக பூண்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் பேனில் சேர்த்து நல்லா பொன்முருளாக வறுத்தெடுத்துக்கலாம். பூண்டு சேர்க்கும்போது தாங்க இந்த ரசத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பூண்டும் பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுபட்டு வந்துருச்சு. பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை நல்லா முருகலாக வறுத்து வந்துருச்சு. இதெல்லாம் நல்லா ஆறி வரட்டும். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிளகாயில் இருக்கிற காம்பை ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ரசப்பொடி நீங்கள் வெஜிடபிள் சூப்பெல்லாம் வச்சாங்க கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சூப் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் இதெல்லாம் கொட்டி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸ், சமைக்கிறதுக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ரசப்பொடியெலாம் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சமைக்கிற ஃபீலிங்கே இருக்காது. ஈஸியாக சமைச்சு முடிச்சிடலாம். இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த பொடி நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா வெளியில் வச்சாலுமே 3 மாதத்துலேருந்து 4 மாதத்து வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிற அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாங்க, லைட்டாக கொரன்னு அரைச்சா போதும். அதுக்குன்னு ரொம்பவுமே கொரன்னு அரைக்கக்கூடாதுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு பவுடராக இருந்தால் சூப்பராக இருக்கும் நம்மளோட ரசம். அவ்வளோதாங்க. இது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் கொட்டி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி லைட்டாக பரப்பி விட்டுக்குங்க, அப்போ தான் சீக்கிரம் ஆறி வரும். இதுக்கப்புறம் கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் தூளுப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கடுகை இந்த மாதிரி லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்குங்க. முக்கியமாக இந்த பொடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கொஞ்சம் கூட நம்ம ஆயில் சேர்க்கவே இல்லை. எல்லாமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வறுத்து அரைச்சி வச்சுருக்குறோம்.
உங்களுக்கு ஆயில் ஃப்ரீயாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. கூடவே 4, 5 வரமிளகாயும் வறுத்துட்டு நான் சேர்த்துருக்குறேன். இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க நீங்களும். அவ்வளோதாங்க, நல்லா ஆறி வந்துருச்சு. நான் இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ரசம் மிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. 2 ஸ்பூன் எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா ரசம் சூப்பராக ரெடி ஆயிரும். திடீர் விருந்தாளி வந்துட்டாலும் ரசம் வைக்கிற டைம் இல்லைன்னா இந்த பொடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக ரசம் வைக்கணுன்னா 2 தக்காளி வதக்கி விட்டு தண்ணி விட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா இந்த பொடி 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க, எல்லாத்துக்கும் ரசம் வச்சிடலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் உப்பு, காரம், புளி, ஜீரகம், மிளகு எல்லாமே சேர்த்துருக்குறோம். அதனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரசப்பொடியை யூஸ் பண்ணி எப்படி ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேனில் நான் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துட்டேங்க. அடுப்பில் தண்ணி நல்லா தளன்னு கொதிச்சிட்ருக்கு. கூடவே இந்த பொடியில் 1 ஸ்பூன், நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் நல்லா எடுத்து போடுங்க. போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரசம் மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதாரண ரசம் இல்லைங்க, நல்ல கொள்ளு ரசம். உடம்பு எடையை நல்லா குறைச்சி கொடுக்கும். சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது. தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரசப்பொடியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நான் பச்சை கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலக்கி விட்டுட்டு நல்லா சுட சுட சாதத்தோடய சாப்பிட்லாம். ப்ளெயினாகவும் குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.